தமிழக ஊடகங்களுக்கு எங்கள் நன்றி. இந்த சின்ன உடப்புல இருந்து தமிழக ஊடகங்களுக்கு எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம். ஏன்னா எங்க கோரிக்கை இந்த தமிழக அரசோ இந்த நீதித்துறையை கேட்க போறது இல்ல. இந்த ஊடகங்கள் தான் இந்த தமிழகத்துல வாழும் அனைத்து தமிழக மக்களுக்கும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு சின்ன உடப்பு விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். 2024 இங்க நாங்க இதே போராட்டம் பண்ணோம். இந்த ஊடகங்கள் தான் எங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்துச்சு. அதன் விளைவா இந்த இடம் பாதுகாக்கப்பட்டுச்சு. நாங்க நீதிமன்றம் சென்றோம். அங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாங்க கேட்ட கோரிக்கை 94 சட்டத்தின் பிரகாரம் 2013 நில எடுப்பு சட்டத்தின் பிரகாரமும் எங்களுக்கு எங்களுடைய மாநகராட்சி உட்பட்ட இடத்துல 5 சென்ட் நிலமும் கொடுக்கணும். விவசாய நிலங்கள் பறிபோனவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நிலம் கொடுக்கணும் கோரிக்கையை மட்டும்தான் வச்சோம். இப்ப அதை நீர்த்து போகணும்னா மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு எதிராக ஒரு பொய்யான தகவலை, சட்டத்திற்கு புறமான தகவலை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல நாங்க வெறும் 65 குடும்பம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். இங்க 250 குடும்பம் இருக்கும். 250 குடும்பங்களுக்கான சொத்துகள், நிலங்கள் எல்லாம் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு விவசாயம் பண்ணி விவசாய அறுவடைக்கு கூட நெல் கதிர்கள் ரெடியா இருக்கு. அதெல்லாம் இவங்க அப்புறப்படுத்தி வெறும் 65 குடும்பம் தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. ஒரு வீட்டுல 4 குடும்பங்களுக்கு வந்து குடியிருந்திருக்காங்க. அதை ஒரு குடும்பமா காட்டியிருக்காங்க. எங்களுக்கு அனைவருக்கும் வீடு வேண்டும், பாதுகாப்பான இடத்துல வேணும். எங்களுக்கு பெருங்குடியில நிலம் ஒதுக்குனதா நேற்று தாசில்தார் எங்கள்கிட்ட பொய்யான தகவலை கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்காரு. அது சட்டத்துக்கு புறம்பா வாங்கின கையெழுத்து. அவர் சொன்னது நீதிமன்றம் எங்களுக்கு போய் இடத்த சொல்லி நீங்க எங்க அமைதி கேட்டா உத்தேசம் தானே அப்படிங்கிறாங்க. இந்த 63 இடம் வீடு போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா சட்டப்படி போற வந்து 250 வீடு. யாரோ மந்திரி அமைச்சர் வந்து உல்லாசமாக ஏர்போர்ட்ல இறங்குறதுக்கு பாவம் அந்த ஏழை மக்கள் தான் கிடைக்கும். நீங்க மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களால எதிர்க்க முடியாது, நீங்க கண்டிப்பா காலி பண்ணிட்டு ஆகணும்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்காம காலி பண்ண நாங்க சம்மதிச்சுட்டு நீங்க வந்து இருக்க அந்த ஏழை மக்களா எங்க பாவம் நாங்க எங்க போவோம்? பள்ளிக்கூடம் இல்லை, ஸ்கூல் எடுத்துட்டாங்க, மயான கரை எடுத்துட்டாங்க, வாழ்வாதாரம் அத்தனையும் பாதிக்கப்பட்டுருச்சு. எல்லா இடத்தையும் எடுத்துட்டீங்க. ஆனா எங்களுக்கான ஒரு இறக்கமே கிடையாது. எங்களுக்கான ஒரு இடத்த ஒரு பக்கத்திலேயே எங்க ஊர் கிராம மாநகராட்சி உட்பட்ட இடத்துல கொடுங்க. நாங்க கவர்மெண்ட் மத்திய அரசு எந்த எதிர்ப்பு நாங்க தெரிவிக்கல. உங்களுக்கான ஆதரவை நாங்க கொடுத்துட்டோம். நீங்க ஏற்பாடுக்கு எடுத்து ஆனோடைய எடுத்துட்டீங்க. ஆனா எங்களுக்கான ஒரு கோரிக்கையை மட்டும் கண்டிப்பான முறையில அதை செஞ்சு கொடுங்க. ஆனா நான் ஒரே ஒரு கோரிக்கை எத்தனையும் சொல்றேன். தெய்வேந்திர மக்கள் அனைவரும் சின்னடப்பு கிராமமே கண்ணீர்கள் 2025 எங்களை விரட்டுனாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி விரட்ட வராங்க. தெய்வேந்திர குல மக்கள் அனைவரும் இந்த சின்னடப்பு கிராம மக்களுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு வாங்க. உங்களுக்காக அக்கா அனைவரும் கையெடுத்து வரவேற்கிறேன். வாங்க, எல்லாரும் ஆதரவு தரும்படி நான் கண்டிப்பான முறையில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க.